சமூக வலைதளங்களில் அரசியல் செய்து கொண்டு நாங்கள்தான் என கூக்குரல் கொடுத்தாலும் எந்த பயனும் இல்லை என விஜயின் தாவேகாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். சிவகாசியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுகவை கருணாநிதி உள்ளிட்ட யார் யாரோ அழிக்க பார்த்தார்கள், முடியவில்லை, விஜய் வந்தா அழிந்துவிட போகிறதா என கேள்வி எழுப்பினார். தாவேகாவிற்கு போன யாருக்கும் ஒரு கொய்யாப்பழம் கூட கிடைக்காது என தாவேகாவிலிருந்து நிர்மல்குமார் எவ்வளவு வேகமாக அதிமுகவிற்கு மீண்டும் வரப்போகிறார் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்று நையாண்டி செய்துள்ளார். மக்களை சந்திக்கும் திறமையோ தகுதியோ தாவேகாவினர் யாருக்கும் கிடையாது என கூறிய ராஜேந்திர பாலாஜி, திமுகவையே காலி செய்து வளர்ந்த கட்சியான அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி என்றும், தேர்தல் களத்தில் மற்ற ஆட்களுக்கு வேலையே இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். தாவேகாவில் இருப்பவர்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி 11 மணிக்கு மேல் ஒருவர் கூட பூத்தில் இருக்க மாட்டார்கள் எனவும் ராஜேந்திர பாலாஜி மேலும் குறிப்பிட்டுள்ளார்.